ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல சூஜி சப்பாத்தி, அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தால் ஃப்ரையும், இந்த ஸ்பைசி வெஜிடபிள் ரைத்தாவும் தாங்க. அந்த 2 ரெசிபியும் தான் இன்னைக்கு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன கிளிக் ஃபர்ஸ்ட் தால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஏதாவது குக்கிங் ஆயிலையும் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அதுல சிறிதளவு பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். நீளமாக கீறிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய 1 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இன்கிரீடியன்ஸ்க்கு தேவையானது. மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து இப்ப ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல 100 கிராம் அளவுக்கு, அதாவது 1/2 கப்ல 1 கப் பாசிப்பயிரும் 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலாஸ்லாம் அதுல பருப்புல கோட் ஆகிற அளவுக்கு. இதுல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விடலாம் இந்த தாலை. இப்ப தால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. 3 விசில் குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா நம்மளோட தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல கார்னிஷிங்க்கு மேல கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவிக்கலாம். ஃபைனலா 2 ஸ்பூன் கீயை இது ஆட் பண்ணோம்னா சூப்பரான நம்மளோட தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த தால் ஃப்ரையை உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்ப ஸ்பைசி வெஜிடபிள் ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. துருவிய கேரட் 1 சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். துருவிய பூண்டு 3 சேர்த்துக்குங்க. பொடியாக துருவிய பூசணிக்காய் சிறிதளவு சேர்த்துக்குங்க. இந்த ரைத்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன்,
இப்போ எல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான நம்மளோட ஸ்பைசி வெஜிடபிள் ரைத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 2 ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது 2 ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் சூஜி சப்பாத்திங்க. அதுக்கு மட்டும் இல்லைங்க, ஆர்டினரி சப்பாத்தி, வீட் சப்பாத்திக்கு, ஆலு பராத்தாக்கு, புல்காக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Fantasy Mom.